ஹாய் गाइस சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன சேலஞ்ச்னு பாத்தீங்கன்னா பலூன் பிளாஸ்ட் சேலஞ்ச். பிளாஸ்ட் தி பலூன் சேலஞ்ச்னு நம்ம சொல்லலாம். எஸ். சோ இந்த பலூன் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மைக் எடுக்கல. மைக் வர்க் ஆகல. சோ இந்த பலூன் பிளாஸ்ட் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா என்ன குவைட் டிஃபரண்டா தான் இருக்கும். அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நாங்க சொல்லிடுறோம். சோ இங்க வந்து நாங்க ஒயிட் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சீட் இருக்கும். அந்த சீட் வந்து என்னன்னா இது ஒயிட்டுக்குள்ள இருக்கிற சீட் எல்லாமே வந்து ஒரு டேர் மாதிரி தான் இருக்கும். கோல்டுக்குள்ள வந்து சீட் இல்லாமே இருக்கலையா, இல்லைன்னா நல்ல டேர்ஸ் அது மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு டேர் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஒயிட் அண்ட் கோல்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து நிறையாவே சீட்டெலாம் வச்சுருக்கோம், ஷீட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து 8 ஒயிட்டும் 5 கோல்டும் இருக்கும். ஸோ நம்மளோட லக் வைஸ் தான். ஸோ கோல்டு ஒயிட்டுன்னு இதில் நிறையா சீட் இருக்குது. நம்ம எது எடுக்கிறோமோ அந்த கலர் தான் இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இதில் இன்னொரு புது ரூல் இருக்கு. அந்த ரூல் இவளுக்கே தெரியாது. அது என்னன்னா கோல்டு பலூன்ஸ்க்கு 10 பாயிண்ட்ஸும் ஒயிட் பலூன்ஸ்க்கு 2 பாயிண்ட்ஸும் இருக்கும். இப்போ 5 பாயிண்ட்ஸ் கூட வைக்கலாமே, அவ்வளோ பேர் 10 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பலூனுக்குள்ள எந்த டேருமே இல்லை அப்படின்னாலோ இல்லை கோல்டு பலூனுக்குள்ள எந்த ஒரு சிட்டுமே இல்லைனாலோ அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிடும். ஸோ சிட் இருக்கிற மாதிரி தான் நம்ம பலூன் எடுக்கணும். இஃப் இந்த பலூனுக்குள்ள 5 டைம்ஸ் ஓடு இல்லாட்டி ரன் 5 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த சேலஞ்ச் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அதோட பாயிண்ட் நமக்கு வந்துடும். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எண்டில் யார் அதிகமாக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறான்றதை முடிவு பண்ணலாம். ராக் பேப்பர் சிசர். ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அது வந்து இதில் வந்து நான் ஒரு சிட் எடுக்கணும். இவளுக்கு வந்திருக்கிறது கோல்டு. ஃபர்ஸ்ட் இதுலயே கோல்டுன்னு வந்திருக்கு. ஓகே ஓகே, நான் இங்கேருந்து வந்து இந்த கோல்டு எடுக்கிறேன். உள்ள சிட் இருக்கு. ஐயோ எனக்கு உடைக்கணும் தான். ஐயோ நீ உடைக்கிறியா? முடியவே முடியாது. நீ தான் உடைச்சாங்க. இங்கே வச்சு தான் உடைக்கணும். ஆஹா, அப்படிலாம் அங்கே வச்சு தான் உடைக்கணும். நல்லா அங்கே வச்சு தான் உடைக்கணும். அப்போ நீ புடி, நான் உடைக்கிறேன். கையில் பத்தியாரு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீட்டு. இதுக்குள்ள என்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காது கேட்காதுன்னு எனக்கு தெரியும். நாங்கள் நம்ம கொஞ்சம் கத்தியே பேசுகிறோம். உங்களுக்கு காது கேட்காதுன்னு கிடையாதுங்க, எங்க மைக் வேலை செய்யாததுனால. இது ரொம்ப தவறான செயல். முதல் இதுலயே 5 ரூபாய் இவளுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். எவ்வளோ லக்கின்னு எல்லாத்துக்கும் தெரியும். சேலஞ்ச் முடியட்டும், அப்பதான் தருவேன். ஏன்னா இப்ப என் கையில காசு அப்ப இல்லை. இது என்னோடது, நான் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் தான் விளையாட போறேன். எனக்கு பாயிண்ட் போடு. இவளுக்கு பாயிண்ட் வந்து என்னோட பாயிண்ட் ஃபர்ஸ்டே 10 பாயிண்ட் வந்துருச்சு. எவ்வளோ? 10 பாயிண்ட். எங்க வாஷிங் மிஷின்ல இருந்து புல்லட் சவுண்ட் வருது. எனக்கு ஸ்டார்டிங்ல ஒயிட்ல ஸ்டார்ட் பண்றேன். பரவாயில்ல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றேன். அந்த கோல்டு இங்க போட்டியா? சோ அவ வந்து ஒரு பைட் எடுத்து நீங்க தான் பிடிக்க போறீங்க. உங்க எதுக்கு நான் குடிச்சேன்? இதெல்லாம் கல்லாட்டா. அப்ப எதுக்கு நான் குடிச்சேன்ல? நீ கையில குத்திராத மாதிரி. கையில வேண்டாம். நீ சாப்பாடு வச்சிருக்கு. இது ரொம்ப அநியாயம். சீட் இங்க பறந்துச்சு. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். என்ன பண்றது? நான் தான் எழுதுனேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. இது என்னது எனக்கு புரியல. சே எனி 3 டபுள் ஆக்ஷன் மூவிஸ். ஏதாச்சும் 3 டபுள் ஆக்ட் பண்ண மூவி வந்து 10 செகண்ட்ஸ் குள்ள சொல்லணும். அப்படி சொல்லலைனா உங்களுக்கு வந்து டேர் கிடைக்கும். நான் சொல்றேன். என்னடா? வாட் யுவர் பார்ட்னர் சேஸ்னு போட்டுருக்கா? நான் சொல்றேன். இல்ல சே எனி 3 டபுள் ஆக்ஷன் மூவி. நான் போய் 10 செகண்ட்ஸ் டைம் இருங்க.
கிழிச்சு வச்சிருக்கா. கிளாக் இப்படி கேக்குறா. கிளாக் ஏய் இரு. செட் தான் பண்ண போறேன். டபுள் ஆக்ஷன் மூவிஸ். Your time starts now. பாகுபலி, கோட், மெர்சல். பாகுபலி இல்ல டபுள் ஆக்ஷனா? ஆமா. இல்லையே. ஆமா. ஓகே வின் பண்ணிட்டா. டைம் பார்க்க மறந்துட்டேன். ஆனா 10 செகண்ட்ஸ் குள்ள சொல்லிட்டா. அதனால வின்னர். நான் வின்னர். இப்போ தற்காலிகமாக அந்த பானை எங்க வென்றேன். நாம் ஏன் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது? ஏன் என்ன போட்டி? செந்தமிழில் பேசும் போட்டி. அதெல்லாம் அப்புறம் வேற சேலஞ்சில் வைத்துக் கொள்ளலாம். இதோட சேர்த்தே வைக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இருங்கள். கோல்டு. இது மிகவும் தவறான செயல். அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். நான் குலுக்குவதற்குள் இவள் எடுத்தால் அதனால தான் நான் இதை குடிக்கிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணி பாரு வீடியோவை. முடியவே முடியாது. நான் குலுக்கிட்டு தான் கொடுப்பேன். நான் குலுக்கிறதுக்குள் இவள் எடுத்து விட்டாள். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்ன்றீங்க? பண்ண முடியும். மூணு எடுத்துக்கா. மூணு எடுத்துக்கா. கோல்டு. இது மிகவும் தவறான செயல். நிக்கி, நான் வந்து என் கையில வச்சு தான் உடைச்சேன். நீ உன் கையில வச்சு உட. இப்படி வச்சு உட. வா. நான் இப்படி வச்சு தான் உடைப்பேன். அதான் எனக்கு தெரியாது. இங்க பாத்துக்கோங்க. உட. எடு. அது கிடையாது. அது கிடையாது. ஒண்ணுமே இல்லையா உள்ள? இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆமா. உள்ள ஒண்ணுமே இல்ல. ஓகே, அந்த பலூனில் மூணாவது டிஸ்டர்பன்ஸ். அந்த பலூனில் ஒன்றுமே இல்லாத ஒரு காரணத்தினால எனக்கு 0 பாயிண்ட்ஸ் வந்துது. எனக்கு வந்து போனா இதுல நான் ஒயிட் எடுத்தனால எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்தது. ஓகே. எட வெச்சீங்களா? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. எனக்கும் கோல்டன் என்ற ஆப்ஷன் வந்து விட்டது. ஓகே, நான் கொஞ்சம் அப்புறமா வரேன். ஹலோ மேடம். எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துங்க. உடைக்கும் தூளை காணவில்லை என்று தேடினேன். தற்காலிகமாக அது இங்கே உள்ளது. அங்க எடுக்க போற. இதை உடைக்க ஒரு நல்ல ஒரு விஷயம் உள்ளது. அது என்ன என்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஓகே, கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன ஸ்டிக்கர்ஸ். ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் என்னோட ஸ்டிக்கர் எடுப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நான் கடைசியில தான் இது எல்லாமே பண்ண போறோம். ஏன்னா அந்த பொருள் எதுவுமே நான் இன்னும் ரெடி பண்ணல. இப்பவே 10 நிமிஷம் ஆயிடுச்சா? இப்ப நானே குடிக்கி நானே எடுப்பேன். உடைச்ச மாதிரி தான் guys. நான் கூட உடைச்சிட போறேன். ஆனந்தமா இருக்கு. புல்லட் மாதிரி அங்க போய் வெடிக்குது. என்ன இருக்கு போட்டு டிஸ்டர்பன்ஸ் நம்பர் 4. ஓகே. 4வது முறை டிஸ்டர்பன்ஸ். சோ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறேன். நான் பாப்பேன். இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வைக்க மாட்டான்னு ஒரு தைரியத்துல இருக்கா. நான் பாத்துக்கிறேன். முழுசா நான் எழுதுனது எனக்கே எவனா வந்திருக்கே. சேலஞ்ச் ஃபுல்லா இப்படி இருக்கணும். பவுடர் எடுத்து நல்லா முழுசா உங்க மூஞ்சில கொட்டிக்கோங்க. அப்பிக்கிங்கோ. இத மட்டும் பாருங்க गाइस. இத மட்டும் பார்த்துட்டு நீங்க பேசுங்க guys. சேலஞ்ச் ஃபுல் இப்படி இருக்குன்னம். பவுடர் எடுத்து நல்லா முழுசா உங்க மூஞ்சில அப்பிக்கிங்கோ. சூப்பர் ஸ்பெல்லிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மனமணக்க போறேன். இந்த பவுடர் எடுத்துக்கா. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எனக்கு அப்படியே நான் இப்படி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஒயிட்டியா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு சோஃபா கீழெல்லாம் கொட்டிக்கிச்சு. ஏய் உடைக்கலாம் கூடாது. சேலஞ்ச் ஃபுல்லா இப்படி இருக்கணும். நான் தான் எழுதுறேன். ஆனா எழுதி இருக்க கூடாது. ஓகே, சோ இவளுக்கு 2. நான் ஏதாவது உடைச்சனா? ஆமா, நான் ஒரு கோல்ட் உடைச்சேன்ல. அதுல என்ன வாட்ச். அதுல வந்து என்ன இருந்துச்சு முத? ஸ்டிக்கர்ஸ். இப்போ நான் தான் गाइस. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஆமா, என்ன லட்சணமா சொன்னேல. நான் இவ்வளவு லட்சணமா இருக்கேன். உனக்கு பட்ட கண்ணு கிடையாது. அந்த பவுடருக்கு பட்ட கண்ணு. வா என்ன குளிக்கி. அம்மா காசு போடுங்கம்மா, காசு போடுங்கம்மா, காசு போடுங்கம்மா. ஒயிட். எப்படி சொல்ற? ஒயிட். கெஸ் பண்றேன். ஆமா, கெஸ் பண்றேன் ஒயிட்னு. நீ கெஸ் பண்ணாலே தப்பா. எடுத்ததே எடுத்தாச்சு. ஓபன் பண்ணு.
பேய் மாதிரியே விடாதடா. என்ன வெயிட் தானே காட்டு. சொன்னேன்ல நான் கூட எப்படி லேட் ஆகலாம். சீட் எங்க? Okay. Two slaps to yourself. பேய் மாதிரியே இருக்கு. முடிஞ்சு. ஏய் நீ அடிக்க கூடாது. முடிஞ்சு. அவ்வளவுதான். முடிஞ்சு. நெக்ஸ்ட். எனக்கு ஒரு 2 பாயிண்ட் வந்துச்சு. இப்ப நான் உடைச்சேன்ல அதுக்கு என்ன பாயிண்ட்? நான் உடைச்சதுக்கு என்ன வந்துச்சு? நான் முத உடைச்சேன். நெக்ஸ்ட் நான் அந்த பாயிண்ட் பவுடர். ஓ 2 போடு. நான் வந்து இப்ப 14 பாயிண்ட்ல இருக்கேன். அவளும் 14 பாயிண்ட்ல இருக்கா. இந்த சேலஞ்சிலே பலூன் உடையலாம் பயமா இருக்கு. ஒயிட் அந்த சீட்ல வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்றேன். அது என்ன நீ அது 5 ஒயிட். நான் வந்து FIV அத அடிச்சிட்டு ஒயிட் போட்டுறேன். ஏன்னா நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். வந்து இது 51 அப்படினு எழுதும்போது 5 நினைச்சிட்டே எழுதும் 5 எழுதிட்டேன். இவளுக்கு வந்து அவ்வளவு மூளை இருக்கு. பறந்து போடு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அதே தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். என்ன பண்றது? டான்ஸ் ஃபார் 1 minute. ஓகே ஆடுறியான்னு பார்ப்போமா? 3 2 1 என்ன வேணும்? பாட்டு பாட்டா? இந்த வீடியோ ஆன் பண்ணா ஆடு ஆடு. ஓகே உங்களோட டைமிங் போதுமா குழந்தை? தவளை ஆடுற மாதிரியே இருக்கு. ஏய் இப்ப நான் தான் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ரைட் தான் வந்தது. சோ அதனால ஹலோ மேடம். இப்ப நான் மேடம் ஒயிட் வந்திருக்கு. என்ன ஒவ்வொன்னா விழுகுது? ஏய் ரொம்ப அனுப்புனாங்களே அனுப்புறவங்க. இப்படித்தான் சில நேரம் வீட்டுல இருக்க கேமரா எனக்கு. ஓகே உனக்கு எந்த சீட்டும் உள்ள வரல. வந்து எந்த சீட்டும் வரல गाइस. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மார்க் போய்க்கிட்டே இருக்கு. ஹேய் இதுதான் உன் மார்க். ஆனா உனக்கும் ஒரு தடவை எந்த சீட்டும் வரல. 2 பேருக்கும் டை ஆயிட்டே இருக்கு. இப்ப நாங்க 2 பேருமே 14ல இருக்கோம். யா இப்ப அவதான். ஒயிட் டக்கனோட ஐயோ கையிலே சோ எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்க அவளா இருக்கா? ஏய் காட்டு 10 சிட்டப்ஸ். அதே நல்லதுல வருது, பிரீமியம்ல வருது, கோல்டுல வருது. உனக்கு வந்து ஒயிட். பண்ணுங்க. சோ அந்த 10 sit-ups டக்குன்னு பண்ணுங்க. நான் இன்னொன்னு இப்ப காட்டணும்னு நினைக்கிறேன். பண்ணுங்கங்க. 1 2 3 ரெண்டுக்கே தில்லாடுறா. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக 10 முடிச்சாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 10 முடிச்சாச்சு. இப்போ நான் தான் கொடுங்க. எனக்கெல்லாம் கோல்டு தான் வரும். ஆனால் நான் ஒரு கோல்டன் பொண்ணுன்றனால. ஏய் ரைட் போதும் எடுத்து வைங்க.
சில சில நேரம் வீட்ல இருக்கிற சில பாட்டிங்களா தான் ரொம்ப தொலையா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்னடா சுட வைக்கிறே 1 2 3 4 1 2 3 4 என்னடா 4 இருக்கு அது பரவாயில்ல. உடைக்கும் தூள் எங்கே? உடைக்கும் டூல் இங்கே. உடைக்கும் தூள் எங்கே? ஓ. நமக்கெல்லாம் பயமா இருக்க என்ன வேண்டிய ஒரு மாதிரி நேரம்னு இப்படி ஒண்ணு உடை? இல்ல. என்ன மாதிரி இப்படி பிடிச்சு ஓட உள்ள இப்படி இறக்குனேன் தம்பிக்கிச்சு. நல்லா காத்து வருது. உள்ள நான் அதே ஓட்டையில திருப்பி இறக்குறேன். உடைச்சு. ஓகே, ஒரு சீட்டு வருது. ட்ரிங்க் a glass of water. அது என்ன? It's time to give it back mama. இது திருப்பி போடுங்க, போய் அந்த ஒரு glass தண்ணி கொடுக்குமே, எடுத்துட்டு mama. வெறும் ஒரு கிளாஸ் தானே? கிளாஸ் தான் நினைக்கிறேன். சும்மா செம்பு எடுத்துட்டு வரான்னு நினைக்கிறேன். உடம்பிற்கு மிக நல்லது. ஏய் இரு ஃபுல் பண்ண மறந்துட்டேன். இவ்வளவுதான் இருக்கு இவ்வளவு. ஹே ஹே ஹே, நான் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது அதிசயம். அத நான் குடிக்க வைக்கிறேன்னா நான் இவ்ளோ பெரிய புண்ணியம் பண்றவன் பாத்துக்கோ. புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்மன் கோயில் மாதிரி. முகத்துல 4 சீட்டா வந்து பிறண்டு வச்ச மாதிரி சீக்கிரம் குடிச்சு மூடி. முடிச்சிட்டா. இந்த சொட்டெல்லாம் யார் குடிப்பா? குடி வாய்க்குள்ள ஊத்து. இப்ப நான் தான். கோல்டு. ஓகே, உடைக்கும் ஆயுதம் எங்கே? இத ஓபன் அதுக்காக பண்ணாத. நான் இதை போக்குறேன். ஏய் நீயா எடுக்க கூடாது. நான் தான் எடுக்கணும். இவ ஆட்டி பார்த்து எடுக்கிறா உள்ள இருக்கா இல்லையானே. ஆஹா நான் எடுத்துட்டு தான் ஆட்டி பாட்டேன். ஏய், இவ ஆட்டி பார்த்து எடுக்கிறா. இல்ல 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 இல்ல. சரி, திருப்பி தா. கண்ணை மூடிட்டு எடு. தா, கண்ணை மூடிட்டு எடு. அதெல்லாம் இல்ல நான் ஏய், எடுத்துட்டேன். இது கல்லாட்ட. ஏய் ஏய், திருப்பி தா. கண்ணை மூடிட்டு எடு. போ, கண்ணை மூடு. கண்ணை மூடு. கண்ணை மூடு. ஓகே, அப்படி வை. கண்ணை திருப்பிக்கோ. அந்த சைடு மண்டையை திருப்பு. போ. இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தொடு. ஏய், இந்த சைடு மண்டையை திருப்பல. எங்க இருக்குன்னு பார்க்கணும்ல. எடுத்தாலும் எடுக்கலனாலும் ஒண்ணுதான். அதான் எவ்வளோ பெரிய ஆளு. இதை உடைக்க உடைக்க எனக்கு பலூன் ஃபியரே போகுது. பலூனோட பயம். இரு என்ன நானே பலூன் பிளாஸ்ட் சேலஞ்ச். நான் எவ்வளோ லக்கின்னு எனக்கு இப்போதான் தெரியுது. அப்புறம் யானைக்கு காலம் வந்தா பூனைக்கு காலம் வரும். கிவ் அ டேர் டு யுவர் ஆப்பனண்ட். நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன்னா இரு. என்ன இது? ஸோ நான் இப்போ வந்து 2 ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உருகிற வரைக்கும் அசையாம இவ கையிலே வச்சிருக்கணும். கையில வச்சிருக்கணும். ஒரு வேளை வைக்க முடியல, வேற டேர் வேணும்னா நான் வேற டேர் கொடுப்பேன். ஆனா இப்ப இல்ல. மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. இன்னொரு ஐஸ் கட்டி கீழே போட்டா இன்னொரு ஐஸ் கட்டி. சரி சரி சரி. 1 buy 1 get 1 மாதிரி தான் அது. எனக்கு வந்து என்னென்ன டேமேஜ் ஏற்பட்டுச்சோ அது எல்லாமே அப்படியே அவளுக்கு திருப்பி நடக்குது. அதுவும் இல்லாம வெளில எடுத்துட்டேன் இன்னொரு ஐஸ். இல்ல இல்ல இல்ல. ஏய், அது தெரியாம தான் வழுக்குச்சு. தெரியாம தான் அப்ப வழுக்குச்சு. கையிலே வை. இந்த இதுல வைக்கணும். இந்த பாதத்துல இங்க வைக்கணும். அங்க வைக்கணும்னா அங்கதான் வைக்கணும். கையெல்லாம் மூடக்கூடாது. அப்படியே வை. எப்படி அப்படியே சரி
சீட்டிங் அப்புறம் இன்னொரு ஐஸ் கட்டி கிடைக்கும். வேற கையில மாத்த கூடாது. வேற ஏய் இது கையில அநியாயம். சில சீட்டிங்க பண்ணி டேர முடிக்க போறான். ஏய் நான் எங்க சீட்டிங்லாம் கையில மாத்த கூடாதுன்னு ரூல்ஸ் சொன்னேன்ல. நான் ஒன்றும் மாத்தவே இல்லையே. நீ இப்படி தேய்க்கிற, இப்படி வேணுக்குனே தேய்க்கிற. நான் எங்க தேய்ச்சேன்? நான் இப்படித்தான் நீ தேய்ச்சது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்ப மெல்ட் ஆகும்னு துண்டை கீழே வை. தண்ணி கீழே கொட்டும். இப்படித்தான் போட்டு நம்ம தேய்க்கணும். கீழே போட்டேன். நியாயப்படி ரூல்ஸ் படி நான் இன்னொரு ஐஸ் கட்டி தரணும். ஆனா நான் தரல. அது ஓகே. இப்போ இதை போய் குப்பையில போட்டு வா போ. வாஷ் பேஷன்ல போட்டு வா. ஏ இல்ல கரையிற வரைக்கும் வச்சிருக்கணும். கரையிற வரைக்கும் வச்சிருக்கணும். ரூல்ஸ் இல்ல. அவ கல்லாட்ட பண்றா. அதனால அவளுக்கு வந்து -1 போட போறேன். பென்சில் தாயேன். தரமாட்டேனே. ஏய் गाइस நிஜமாவே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் கையில வச்சிருந்தேன் தெரியுமா? அதான் டாரு. ஏய் நான் உனக்கு என்ன இந்த மாதிரி கஷ்டமான டார்லாம் பென்சில் வச்சு கையிலே குத்திட்டா. நானா குத்தேன், நீ தானே பிடிங்கின. நம்ம வந்து -1 போட்டிருப்போம். ஆனா அதை நம்ம இப்படி மாத்திரலாம். அது வந்து செல் ஆகாது. நம்ம வந்து சொல்றோம். ஏய் இது கல்லாட்டை நிக்கி. நான் -1 ஐயோ அப்ப நான் தான் எடுக்கணும். நான் வந்து இந்த சீட் எடுத்திருக்கேன். ஏய் நான் குளுக்கணும். இது கல்லாட்டை. சரிங்களா? நீ ஒரு சீட்டு தரக்கூடாது. நீ எடுத்த அதே சீட்டை தான் நானும் கொடுத்தேன். நீங்களே பாத்தீங்களா? ஹலோ ஒயிட் வந்திருக்கு. இருக்கிற ஒரே ஒயிட் தான் गाइस. குத்த மாட்டேன். ஒரேச்சுனா தலை. லாஸ்ட் பலூன் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் லாஸ்ட் பலூன்லாம் இல்ல, இன்னொரு பலூன். அது நீ தான் உடைக்க போற. பிளாஸ்ட் இல்ல பாத்து இந்த கடைசி அதோட முடிச்சுக்கலாம். சோ மொத்தத்துல இதான் கடைசி எனக்கு வந்து பலூன். இதெல்லாம் ஈஸி தான். ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ணுவேன். Say any 3 dialogues that you said on any of your content video. அதாச்சும் நாங்கள் பண்ண கண்டென்ட்ஸ் வீடியோவில் அதில் வந்து நான் பண்ண ஏதாச்சும் ஒரு 3 dialogues வந்து சொல்லணும். 3 டயலாக்ஸா 3 கேரக்டர்ஸ்? டைலாக்ஸ். டயலாக்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே அதெல்லாம் இப்போ தேவையில்ல. சொல்லுங்க. Okay, சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? எத்தனை அந்த கண்ட்ரி? டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஆட்டிடியூட் அனுஷாவா? மேம் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்தது? இது வந்து ஃபர்ஸ்ட் டைலாக். நெக்ஸ்ட் வந்து அதே இதில் பந்தா பானுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த பார்த்தீங்களா எங்கள் மாமா வந்து துபாயிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு செய்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது 2வது டைலாக். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் மாம். அதில் வந்து இவ்வளோ சொல்லியும் குர்குரே வாங்கி சாப்பிட்ருக்காளா, அந்த டைலாக். 3 டைலாக் முடிஞ்சு. ஓகே நீங்களும் அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். அதாச்சும் உடைக்காத இப்போ டான்ஸோட போணும்ல. பட் ஆக்சுவலி இது உடையதான் பிரச்சனை. இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்க 2x2 அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போடுறோம். அதோட சேர்த்து ஊக்கம் காணாம போயிடுச்சு. ஊக்கம் அப்படியே பலூனோட வந்துருச்சு. எதுவுமே இல்லை. இந்த இருக்கு கைஸ், பலூனோட பறந்துருச்சு. எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த பலூன்ல எதுவும் இல்லை. ஆமாம். ஸோ வந்து அவருக்கு வந்து ஒரு 0 கழிச்சிரும். இப்போ வந்து யார் சேலஞ்சோட வின்னர்னு இதில் பார்த்தாலே தெரியுது. எனக்கு 2 10 இருக்குது, அவளுக்கு ஒரு 10 இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ எனக்கு வந்து 28 பாயிண்ட்ஸ் அண்ட் அவளுக்கு வந்து
16 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் யாரு? நான் தான். புலிக்குத்தி பாண்டி. இங்க வாங்க. உங்க முகத்தை கொஞ்சம் நேர்ல காட்டுங்க. ஸோ இப்போ நல்லா நான் zoom ல காட்டுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். காட்டுங்க. மொத ஜூம்ல காட்டுங்க. மொத ஜூம்ல காட்டுங்க. மொத ஜூம்ல காட்டுங்க. நல்லா ஜூம்ல காட்டுங்க. இருங்க. ஏன் கால்ல எதுக்கு உட்கார்ற? ஜூம்ல காட்டுங்க. அந்த முகத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆஹா. என்ன ஒரு அழகு. அழகோ அழகு அவள் கண்ண அழகு. ஓகே, ஓகே போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். ஆக்சுவலி அவள் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண போயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு டேரில் அவளுக்கு 5 rupees வந்தது தான் அந்த இன்னும் தரல. ஓகே முடிச்சிடலாமா? அதான் முடிச்சாச்சு. முடிச்சாச்சா?